வணக்கம். ஒரு நகரத்தை கற்பனை செய்து பாருங்க. பல தலைமுறையா சூரிய ஒளியே பார்க்காத ஒரு நகரம். ம். பூமிக்கு கீழே ரொம்ப கவனமா கட்டின ஒரு உலகம். அதோட ஒரே வெளிச்சம் நகரத்தோட இதயத்துல துடிக்கிற ஒரு பெரிய ஜெனரேட்டர்ல இருந்து தான் வருது. ஆனா இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இதயமே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகுது. ஆமா, அந்த ஜெனரேட்டர் அடிக்கடி நின்னு போகுது, விளக்குகள் அணையுது, இருள் பரவுது, சாப்பாட்டுக்கும் தட்டுப்பாடு. இந்த நகரத்தோட பேரு தான் எம்பர். சரி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இந்த இருள்ல மூழ்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தோட கதை மட்டும் இல்ல. இது நம்பிக்கைக்கும் விரக்திக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். மிகச்சரியா சொன்னீங்க. இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்பிக்கைன்னு ஒண்ணு சுத்தமா இல்லாத ஒரு சூழ்நிலையில ரெண்டு பேர் மட்டும் உண்மையை தேட துணியும் போது என்ன நடக்குதுங்கிறது தான். ஆமா, ஒரு பயத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடக்கிற ஒரு பயணம் இது. கரெக்ட். கதை ஆரம்பிக்கிறதே எம்பர் மர்ரத்தோட பட்டமளிப்பு விழாவில தான். மேயர்கோள் முன்னாடி மாணவர்கள்லாம் கூடியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை ஒதுக்க போறாங்க. ஆனா இது திறமைய வச்சு இல்ல, ஒரு லாட்டரி சிஸ்டம். இது பார்க்கறதுக்கு நியாயமா தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முதல் புள்ளி. இந்த லாட்டரி முறைங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்கான சிறந்த கருவி. எப்படின்னு சொல்றீங்க? சொல்லப்போனா சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல தனிப்பட்ட லட்சியம், தனிப்பட்ட ஆர்வம் இதெல்லாமே ஒரு பெரிய ஆபத்தா பாப்பாங்க. ஓஹோ. யாருக்கு என்ன திறமை இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீங்க செஞ்சே ஆகணும். இந்த முறை தான் டூன் ஹாரோ மாதிரி திறமையானவங்கள, ஆமா, நம்ம கதையோட நாயகன் அவன மாதிரி ஆட்களை எந்த முக்கியத்துவமும் இல்லாத வேலைகள்ல தள்ளிவிடுது. உண்மைதான். அவனுக்கு அந்த ஜெனரேட்டரை எப்படியாவது சரி பண்ணணும்னு ஒரு தீராத ஆர்வம். ஆனா லாட்டரியில் அவனுக்கு கிடைச்சது மெசஞ்சர் வேலை. அந்த ஏமாற்றம் அவ முகத்திலேயே தெரியும். அதே சமயம் லீனா மேஃப்லீட்னு ஒரு இளம் பொண்ணு, அவளுக்கு பைப் ஒர்க்ஸ் வேலை கிடைக்குது. நகரத்தோட அசுத்தமான குழாய்களை சரி பண்ற வேலை. ரெண்டு பேருக்குமே அவங்க வேலையில துளியும் திருப்தி இல்ல. இந்த அதிருப்தி தான் அவங்கள முதல் முறையா விதிகளை மீற வைக்குது. ஆமா, அவங்க ரகசியமா சந்திச்சு வேலைகளை மாத்திக்கிறாங்க. லீனா மெசஞ்சர் ஆகுறா, டூன் பைப் ஒர்க்ஸ் வேலைக்கு போறான். இது ஒரு சின்ன முடிவா தெரியலாம், ஆனா இதுதான் மொத்த கதையோட போக்கையுமே மாத்துது. கரெக்ட். டூன் பைப் ஒர்க்ஸ்ல சுல்னு ஒரு வயசான தொழில்நுட்ப வல்லுநர்கிட்ட வேலைக்கு சேர்றான். இது அவனுக்கு ஜெனரேட்டர் பக்கத்துல போக ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஆக டூன் ஒரு பக்கம் நகரத்தோட இயந்திர இலையத்தை சரி பண்ண ஒரு வழியை தேடி போகும்போது உண்மையான தீர்வு அது முற்றிலும் வேறொரு திசையிலிருந்து வருது. ஆமா, அதுவும் நகரத்தோட கடந்த காலத்துல இருந்து. டூன் வயர்களையும் பைப்களையும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது லீனா அவ பாட்டி வீட்டுல ஒரு பழைய உலோக பெட்டியை கண்டுபிடிக்கிறா. அந்த பெட்டி சாதாரணமானதில்ல. அதை எம்பர் நகரத்தை உருவாக்குனவங்க வச்சிருக்காங்க. சரியா 200 வருஷம் கழிச்சு அது தானா திறக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அது இப்போ திறந்திருக்கு. ஆமா, அந்த பெட்டி திறக்கிற நேரமும் நகரம் அதோட கடைசி மூச்சை இழுக்கிற நேரமும் சரியா பொருந்தது பாருங்க. தீர்வு அங்கதான் இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்க முடியுதா அவங்களால? அதுதான் கேள்வி. அந்த பெட்டியை திறந்ததும் லீனாவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா உள்ள இருக்கிற அந்த காகிதம், அதுல இருந்த வழிமுறைகள் பாதி அழிஞ்சு போயிருக்கு. அந்த கிழிஞ்சு போன காகிதம் மறக்கப்பட்ட வரலாற்றோட ஒரு குறியீடு. நகரத்தை உருவாக்குனவங்க வெளியேற ஒரு வழியை திட்டமிட்டிருக்காங்க. ஆனா தலைமுறைகள் போக போக அந்த அறிவு சிதைஞ்சிடுச்சு. ஆமா, ஒரு சமூகம் தன்னோட வேர்களை மறக்கும்போது என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். என்ன பண்றதுன்னு தெரியாம லீனாட்டினோட உதவியை நாடுறா. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மர்மமான செய்தியை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அந்த தேடல் அவங்கள நகரத்தோட 2 பைப் ஒர்க்ஸ் பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. அங்கதான் அவங்களோட தனிப்பட்ட தேடல் நகரத்தோட அரசியல் உண்மையோட மோதுது. கரெக்ட். அங்க அவங்க ஒரு பெரிய நட்சத்திர மூக்கு மூலுன்னு ஒரு விசித்திரமான மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு ரகசிய அறைக்குள்ள நுழையிறாங்க. அந்த அறைக்குள்ள அவங்க பார்த்த காட்சி அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் அருவருப்பையும் தருது. ஆமா, அங்க டன் கணக்குல உணவுப் பொருட்கள் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. யோசிச்சு பாருங்க, நகரத்து மக்கள்லாம் சாப்பாட்டுக்கு ரேஷன்ல காத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க இவ்வளவு சாப்பாடு பதுக்கி வச்சிருக்காங்க. அப்போதான் தெரியுது அது மேயர் கோலோட ரகசிய அறை. இது வெறும் ஊழவம்பளங்கிறத தாண்டி அந்த அமைப்போட தார்மீக சரிவை காட்டுது இல்லையா? நிச்சயமா. ஒரு சமூகம் அழியும் போது அதிகாரத்துல இருக்கிறவங்க பொதுநலனை மறந்து தங்களை காப்பாத்திக்கிறதுல தான் கவனம் செலுத்துவாங்க. இந்த நொடியிலிருந்து அவங்க தேடலோட நோக்கமே மாறுது. எப்படி? ஜெனரேட்டர் பழுதாயிடுச்சுங்கிற தொழில்நுட்ப பிரச்சனையிலிருந்து எங்க தலைமைத்துவமே அழுகி போயிடுச்சுங்கிற தார்மீக பிரச்சனையா அது மாறுது. இந்த உண்மையை கண்டுபிடிச்சதும் லீனா தன்னோட நேர்மையால உடனே மேயர்கிட்ட போய் இத பத்தி புகார் பண்ண முயற்சி பண்றா. ஆனா உண்மையை சொல்றவங்கள அந்த அமைப்பு என்ன பண்ணும்? எதிரியா பாக்கும். ஆமா,
மேயர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி லீனா கிட்ட இருந்து அந்த பெட்டிய பறிக்க பாக்குறான். அவளை நகரத்தோட எதிரியா அறிவிக்கிறான். அந்த நேரத்துல கரெக்டா கரண்ட் போயிடுது. ஆமா, அந்த இருள் மேயரோட ஊழலை மறைக்கவும் உதவுது, அதே இருள் லீனா தப்பிக்கவும் உதவுது. என்ன ஒரு முரண் பாருங்க. இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. நகரத்தை விட்டு வெளியேற வழி தேடினவங்க இப்ப தேடப்பட குற்றவாளிகளா ஆயிட்டாங்க. அவங்க ஒரே நம்பிக்கை அந்த பழைய கிழிஞ்சு போன வழிமுறைகள் தான். வேற வழியே இல்ல அவங்களுக்கு. சொல்லுங்கிற அந்த வயசானவரோட உதவியோட லீனா, டூன், அப்புறம் லீனாவோட சின்ன தங்க பாப்பி 3 பேரும் ஒரு படகுல தப்பிக்கிறாங்க. ஆமா, நிலத்தடி ஆத்து வழியா ஒரு நீண்ட இருண்ட பயணம். முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது, வெறும் நம்பிக்கையில போறாங்க. அவங்க தப்பிச்ச செய்தி நகரத்துல பரவி ஒரு பெரிய பீதிய கிளப்புது. தன்னை காப்பாத்திக்க மேயர் கோலி என்ன பண்றான், தன்னோட ரகசிய உணவு அறைக்குள்ள போய் கதவு புட்டிக்கிறான். ஆனா விதி அவரை அங்கேயே சும்மா விடல. அவங்கள தாக்குன அதே ராட்சத மோல் மிருகம் அந்த அறைக்குள்ள புகுந்து மேயரை கொன்னுடுது. ஒரு வகையில இது கவிதை நீதி மாதிரிலாம். ஆமா, எந்த இருள அவன் கண்டுக்காம இருந்தானோ அதே இருள் அவனை விழுங்கிடுச்சு. பல மணி நேர பயணத்துக்கு அப்புறம் லீனாவும் டூனும் பாப்பியும் ஒரு குகையோட முடிவுக்கு வராங்க. அங்க ஒரு ஏணில ஏறி மேல போறாங்க. அவங்க வெளியே வந்ததும் அவங்க பார்த்த காட்சி அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. ஒரு வாழ்க்கை முழுக்க செயற்கை வெளிச்சத்துல வாழ்ந்தவங்களுக்கு முதல் முறையா சூரிய உதயத்தை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? அதுதான் அந்த கதையோட உச்சகட்ட உணர்ச்சி பெருக்கு. அவங்க ஒரு புதிய இடத்தை கண்டுபிடிக்கல, ஒரு புதிய யதார்த்தத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. அதுவரைக்கும் அவங்க நம்பின எல்லாமே நொறுங்கி அவங்க உலகத்தை பத்தின புரிதல் அந்த நொடியில மறுபடியும் கட்டமைக்கப்படுது. அவங்க தப்பிச்சிட்டாங்க, சந்தோஷம். ஆனா அவங்க மகிழ்ச்சி முழுமையாகல. ஏன்னா ஆமா, எம்பர்ல இருக்கிற மத்த மக்கள் இன்னும் அந்த இருட்டுல தான் இருக்காங்க. அப்பதான் அவங்க வந்த வழியை திரும்பி பார்க்கும்போது தரையில ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதன் வழியா கீழே பார்த்தா எம்பர் நகரம் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியுது. கத்துனா கூட கேட்காது. அப்போ அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஆமா, தாங்க எப்படி வெளியே வந்தோங்கிற வழிமுறைகளை ஒரு கடிதத்துல எழுதி அத ஒரு கல்லுல கட்டி அந்த ஓட்ட வழியா கீழே போடுறாங்க. இது முழுக்க முழுக்க நம்பிக்கையோட அடிப்படையில செய்யற ஒரு செயல். அது யார்கிட்ட போய் சேரும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. ஆனா அந்த கல் நேரா கீழே போய் டூனோட அப்பா லாரஸோட கால்ல வந்து விழுது. இதோட கதை முடியுது. ஆமா, இது ஒரு முழுமையான முடிவில்ல. மாறா அறிவும் பொறுப்பும் அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றப்படுறத காட்டுது. எம்பரோட எதிர்காலம் இனிமேல் மத்தவங்களோட கையில. அவங்க ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. லாரிஸ் கையில அந்த செய்தியும் இருக்கு. ஆனா எம்பர்ல இருக்கிற மத்தவங்களோட நிலைமை என்ன? லாரிஸ் அந்த செய்தியை படிச்சு மத்தவங்கள வெளியே கூட்டிட்டு வருவாரா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. வெளியே ஒரு பெரிய புது உலகம் இருக்குங்கிற உண்மை எம்பர் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரியே பயத்தையும் கொடுக்கும். ஏன்? ஏன்னா அது அவங்க வாழ்க்கை, அவங்க வரலாறு, அவங்க தியாகங்கள் எல்லாத்தையும் அர்த்தமில்லாததா மாத்திடும். சரிதான். உங்க யதார்த்தத்தையே தலைகீழா மாத்துற ஒரு உண்மை உங்க கைக்கு கிடைச்சா உங்க மனசுல முதல்ல வர்ற உணர்வு நம்பிக்கையா இருக்குமா, இல்ல இதுவரைக்கும் நீங்க அறிஞ்ச ஒரே உலகத்தை இழந்துருவோமோங்கிற பயமா இருக்குமா? நல்ல கேள்வி. அந்த தெரிஞ்ச பாதுகாப்பான இருட்டை விட்டுட்டு தெரியாத அந்த வெளிச்சத்துக்கு போக துணிவீங்களா?